வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழக அரசு எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது தொடர்ந்து ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பாக சிபிஎம் சிபிஐ கார் வேண்டாம் என்று கூறுகிறார். என்ன ஒரு முரண்பாடு புது என்றால், சிங்கூரில் மேற்கு வங்கத்தில் சிங்கூரில் டாடா நிறுவனம் கார் உற்பத்தி சாலை தொடங்குவதற்காக வலுக்கட்டாயமாக விவசாய நிலத்தை பறிமுதல் செஞ்சு துப்பாக்கி சூடு நடத்தி எண்ணற்ற விவசாயிகள் கொல்லப்பட்டனர். நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்படுத்தும். அந்த ஒரு செயலாலே சிபிஎம் அரசு அதோடு மூடிவிழா கண்டுவிட்டது. புத்ததேவ தலைமையிலான அரசு அதோடு வீழ்ந்தது. விவசாயிகளுக்கு எதிராக ஒரு டாடா நிறுவனத்தின் கார் உற்பத்தி சாலை தொழிலுக்காக தன்னுடைய கட்சியை அடகு வைத்த சிபிஎம் என்று எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கக்கூடாது என்று எவ்வளவு பெரிய முரண்பாடு என்று அறிவியல் பூர்வமான அணுகுமுறை அவர்கள் சொல்லவில்லை. பேசன்பகம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கார் வேணான்றாரு, சிபிஐயும் வேணான்னு சொல்றது. இது அரசாங்கத்தின் கார். அந்த காரில் எம்எல்ஏவான தோழர் மக்களை தேடி சென்று மக்கள் பிரச்சனையை கண்டுபிடித்து இந்த அரசிடம் சொல்லவும் பிரச்சனை தீர்க்கவும் தான் மக்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறார்கள். கார் வரல என்ன பிரச்சனை? அது பழைய நில உடைமை முறையில் சிந்தனை இருக்கின்றது. எல்லா நவீன உற்பத்தியை இந்த அரசு விரும்புகிறது. யாரு? தாவேகா அரசு மட்டுமல்ல, திமுக அண்ணா திமுக மட்டுமல்ல, சிபிஎம் சிபிஐ கூட நவீன உற்பத்தியை விரும்புகிறார்கள். ஆனால் எம்எல்ஏக்கு சைக்கிள்ல தான் போனோம், பஸ்ல தான் போனோம், நடந்துதான் போனோம், டூ வீலர்ல தான் போனோம் அப்படின்றது எப்படிப்பட்ட முரண்பாடு? எந்த ஒரு டாடா நிறுவனத்துக்காக தன்னுடைய கட்சியை அடகு வைத்து காலாவதியாக்கின சிபிஎம் அரசு அங்க ஒரு டாடா நிறுவனம் கார் உற்பத்தி சாலை தொடங்க வேண்டாம், ஆனா எம்எல்ஏ கார் வேணாம். என்ன நியாயம் இது? நன்றி.